அனைவருக்கும் வணக்கம். தமிழினத்தின் தனிப்பெரும் ஆற்றல் பொருந்திய மகா சித்தராகிய திருமூலநாயனார் அருளிச் செய்த திருமந்திரத்திலே 7ஆம் தந்திரத்திலே அமைந்த இனிமையான ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பாடலிலே எம்பெருமான் ஈசனை அடைவது அப்படி ஒன்றும் கடினமான காரியம் அல்ல, மனமயக்கத்தை கைவிடுங்கள் என்று சொல்லி அதற்கான வழிகளையும் திருமூலர் சொல்லக்கூடிய அருமையான பாடல்களை பார்க்க இருக்கிறோம். காண்டற்கு அரியன் கருத்தலன் நந்தியும் தீண்டற்கும் சார்தற்கும் சேயனா தோன்றிடும், வேண்டி கிடந்து விளக்கொளியான் நெஞ்சம் ஈண்டு கிடந்து அங்கு இருளருமாமே. இந்த உலகிலே மற்றவர்களுக்கு எந்த ஒரு நல்ல விடயமும் தெரிந்துவிடக் கூடாது என்று அறிஞர்கள் என்று தங்களை அறிவித்துக் கொள்ளக்கூடியவர்கள் பலவற்றை மறைத்து வைத்திருக்கிறார்கள். உண்மை எது பொய் எது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள முடியாதபடியாக மாய்மாலமான சூழ்ச்சிகளையும் செய்து வைத்திருக்கிறார்கள். அது காரணமாகவே சிவனை பற்றி யாராவது கேட்டால் சிவதத்துவம் என்பது பெரியது, அது நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாதது, நீ அடைய முடியாதது, அணுக முடியாதது என்றெல்லாம் கூறி அதைரியப்படுத்தி அவர்களை எதற்கும் ஆகாதவர்கள் என்றே அழித்துவிடக்கூடிய நிலை காணப்படுகிறது. ஆனால் திருமூலர் போன்ற மகத்தான சித்தர் பெருமக்கள் எல்லோரும் ஈசனை அறியவும் முடியும், அடையவும் முடியும், அது ஒன்றும் அத்துணை கடினமான காரியம் அல்ல என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஞானிகள் மகான்களுடைய அனுபவத்தை அவருடைய வாயால் சொல்லக்கூடிய இது போன்ற பதிகங்களிலே பார்க்கும் போது நமக்கும் சோர்வு என்பது அகன்று போய் ஒரு புதிய உத்வேகம் என்பது ஏற்படத்தான் செய்கிறது. காண்பதற்கு அரியவன், உங்கள் கருத்திற்கு அவன் எட்டமாட்டான், அவன் உங்களால் தீண்டப்பட முடியாதவன், உங்களுடைய எண்ணங்களுக்கெல்லாம் அப்பால் மிகவும் தூரத்திலே எம்பெருமான் ஈசன் இருக்கிறான், அவனை நீங்கள் அறியவே முடியாது என்றெல்லாம் சொன்னவர்களுக்கு வேண்டி கிடந்து விளக்கொளியான் நெஞ்சம் ஈண்டு கிடந்தால் அங்கு இருளரும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். இடைவிடாத பிரார்த்தனையின் மூலமாக ஈசனை அறிய முடியும், அடைய முடியும் என்பது திருமூலருடைய வாக்கு. எம்பெருமானை அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தை உள்ளத்திலே நிலைநிறுத்தி இடைவிடாது எம்பெருமான் ஈசனை நோக்கி வேண்டுதல் வைத்தபடியாகவே இருக்கக்கூடியவன் நிச்சயமாக ஈசனை அறிவான், அடைவான் என்பது கருத்து. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடியவர்களுக்கு என்று சொல்வார்கள். எதற்காக குழந்தையையும் தெய்வத்தையும் ஒன்றாக வைத்தார்கள்? ஒரு குழந்தை தன் தாய் அல்லது தந்தையிடம் ஒன்றை வேண்டி அடம்பிடிக்கிறது. உடனே தாய் அந்த குழந்தை கேட்ட பொருளை கொடுத்து விடுவது இல்லை, அவளும் பொய்யாக அடம்பிடிக்கிறாள். இருவருக்கும் இடையிலே நீண்ட நெடிய இழுபறியான போராட்டம் நீடிக்கிறது. இறுதியிலே குழந்தை மீது இரக்கம் கொண்ட தாய் அந்த குழந்தை கேட்டதை கொடுத்து விடுகிறாள். இங்கே அழுதவன் ஈசனை அடையலாம் என்பது கருத்து. எவர் ஒருவர் இடைவிடாது ஈசனிடத்திலே தன்னை ஒப்படைத்து சரணாகதி நிலையிலே இருந்து பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறாரோ அவருக்குள்ளே நிச்சயமாக ஞான ஒளி என்பது எழும், அறியாமை என்கிற மாய இருள் அகலும். இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக திருமூலநாயனார் நமக்கு சொல்லுகிறார். குறிப்பினின் உள்ளே குவலயம் தோன்றும், வெறுப்பு இருள் நீங்கில் விகிர்தனம் நிற்கும், செறிப்பு ஒரு சிந்தையை சிக்கன நாடில் அரிப்பொரு காட்சி அமருமாமே. செறிப்பொரு சிந்தையை சிக்கன நாடு என்று குறிப்பிடுகிறார். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் இதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற 4ஆக ஜீவசக்தியாய வாயு சலித்து கிடக்கிறது என்று. சித்தம் என்பது சிவத்திற்கு மிகவும் அணுக்கமாக இருக்கிறது. புத்தியும் அகங்காரமும் புறத்திலே சலித்து கிடப்பதற்கு ஏதுவாக மனத்தை இழுத்து கொண்டே இருக்கிறது. மனம் என்ன செய்வதென்று தெரியாமல் புத்திக்கும் சித்தத்திற்கும் இடையிலே தடுமாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் சித்தம் ஆழ்ந்த தத்துவங்களை கொண்டிருக்கிற காரணத்தால் அத்தனை சுலபத்திலே மனதை விட்டுவிடுவதில்லை. காரணம், அது செறிப்பொரு சிந்தை, அங்கே இல்லாத ஒன்றே கிடையாது. காரணம், சித்தம் என்பது அண்டவெளிகளுக்கும் அப்பால் இருக்கக்கூடிய அத்துணை ரகசியங்களையும் ஆகர்ஷித்து தர வல்லது.
அந்த சிந்தையை சிக்கென நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். அப்படி பிடித்து கொண்டு விட்டால் இந்த உலகத்தின் மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய அறியாமை என்கிற மாய இருள் நீங்கும். சிவத்தை அடையவே முடியாது என்று இதுவரையிலும் பலரும் சொல்லி வந்தவற்றையெல்லாம் கேட்டு, ஆம், அது உண்மைதான், நம்மால் முடியாது, அது மேல்குடி வகுப்பினருக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டது, நாம் எல்லாம் கீழானவர்கள் என்கிற தாழ்மையான எண்ணத்தை கொண்டிருந்தவர்கள் எம்பெருமான் ஈசனிடத்திலே வைத்திருக்கும் பக்தி மாறாமல் இருந்தால், குறிப்பினில் உள்ளே இருந்தால், உங்களுடைய குறிப்பு மாறாமல் இருந்தால் இந்த உலகமே உங்களுடைய கைக்கு வந்துவிடும். இதே கருத்துக்களை திருவள்ளுவநாயனாரும் சொல்லியிருந்து நாம் கேட்டிருக்கிறோம். ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் என்று. இந்த உலகத்தையே வெல்ல வேண்டும் என்று கருதுகிறாயா? நிச்சயம் உன்னால் முடியும். எப்படி? காலம் கருதி இடத்தார் செய்யின். எந்த வேளையிலே யோகப் பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்பதை சரியாக புரிந்திருந்து, எந்த இடத்திலே மனத்தை நிறுத்தி பயிற்சி செய்ய வேண்டும் என்கிற முகமுத்திரையை புரிந்திருந்தால் நீ வெல்வாய் என்பது கருத்து. எனவே புறத்திலே சலித்து கிடக்கக்கூடிய மன ஓட்டத்தை தடுத்து நிறுத்தி உருவமத்தியத்திலே நிறுத்தி பழக வேண்டும். எம்பெருமான் ஈசனை அடைந்தே தீர வேண்டும் என்கிற எண்ணம், பிடிவாதம் ஒரு கடுகத்தனையும் குறைந்து விடாதபடியாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்போது நிச்சயம் எம்பெருமான் ஈசன் உங்கள் கரங்களுக்குள்ளே சிக்கென்று அகப்பட்டுக் கொள்வான் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். தேர்ந்து அறியாமையின் சென்றன காலங்கள், போர்ந்து அறிவான் எங்கள் பிஞகன் எம் இறை, ஆர்ந்து அறிவார் அறிவே துணையாம் என சார்ந்து அறிவான் பெருந்தன்மை வல்லானே. இந்த உலகிலே எம்பெருமான் ஈஸ்வரனுடைய தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாதபடியாக சித்தர்களும் கூட சில ஜாலங்களை செய்து நம்மை குழப்பிவிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் சித்தர் பெருமக்களின் நூல்களை பார்க்கும்போது ஞானத்தை சொல்கிறார்கள், மந்திர தந்திர மாந்திரிகங்களை சொல்கிறார்கள், ரசிதமாற்று வித்தை என்கிறவற்றை சொல்லுகிறார்கள், மருத்துவத்தை சொல்கிறார்கள், ஜோதிடத்தை சொல்கிறார்கள், இதற்கிடையிலே ஞானத்தையும் சொல்கிறார்கள். எதற்காக ஞானத்தை மாத்திரம் சொல்லாமல் இத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், நாம் ஆசை வயப்பட்டு இப்படிப்பட்ட சொல்லப்பட்ட கருத்துக்களில் எதையாவது ஒன்றை பின்பற்றி செல்லுகிறோமா, அல்லது உறுதியாக ஞானத்தை மாத்திரமே சிந்தித்து நிற்கிறோமா என்பதை புரிந்து கொள்வதற்காக சித்தர்கள் நமக்கு வைக்கக்கூடிய தேர்வுகள்தான் இப்படிப்பட்ட விடயங்கள் எல்லாமே. பல சித்தர்களின் நூல்களை நான் படித்து விட்டேன், நல்ல விடயங்களை கற்றிருக்கிறேன். இருந்தாலும் கூட எனக்குள்ளே அறியாமை வந்துவிட்டது. தேர்ந்து அறியாமையின் சென்றன காலங்கள். இதுவரையிலும் நான் எத்தனையோ நல்ல விடயங்களை கற்றிருந்தாலும் கூட அங்கே சித்தர் நூல்களிலே சொல்லப்பட்ட சிலவற்றை யோசித்து பார்த்து அது உண்மையாக இருக்குமோ என்று கருதி நான் ஏமாந்து போயிருக்கிறேன் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். காரணம் என்ன? சித்தர் பெருமக்கள் நூல்களை வாசிக்கும் போது வாசியையும் ஞானத்தையும் தெளிவாக சொல்லி இருக்கக்கூடிய சித்தர்கள் யந்திரங்கள், மந்திரங்கள், அதை எழுத வேண்டிய முறை, தாயத்து முறை, யாகம் வளர்க்கும் முறை, இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் பார்த்து எதையும் சித்தர்கள் தானே சொல்லி இருக்கிறார்கள், அப்படி என்றால் மந்திர தந்திரங்கள் பயன் கொடுக்கும் தானே என்று ஏமாந்து எவராவது தடுமாறி நின்றுவிடக்கூடும். அதிலும் அவர்கள் மன உறுதியோடு வெளிப்பட்டு வருகிறார்களா என்பதை பார்ப்பதற்காக சொல்லப்பட்டவை. போர்ந்து அறிவான் எங்கள் பிஞகன் எம் இறை. இப்படிப்பட்ட நிலையிலே இருந்தாலும் கூட, பல ஆசைகளை காட்டினாலும் கூட, எந்த வகையிலும் ஆசைக்கு அடிமையாகாமல் எம்பெருமானே உனையன்றி எனக்கு வேறு ஏதும் வேண்டாம் என்று எவன் ஒருவன் நிலையாக நிற்கிறான் என்பதை போர்ந்து அறிவான் எங்கள் பிஞகன். அவனை பற்றி அலசி ஆராய்ந்து பார்த்து இவன் தக்கவன், எத்தனை ஆசை காட்டினாலும் எதற்கும் மயங்காது நம்மை நோக்கியே பயணித்து வருகிறான், இவனை கைவிடக்கூடாது என்று கரம் கொடுத்து கையிலாக கொடுத்து காப்பாற்றும் இடத்திற்கு அறிவே துணையாக இருந்து எம்பெருமான் ஈசன் நமக்குள்ளே வந்து இறங்குவான். காரணம், அறிவுமயமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசன் பெருந்தன்மையானவன். அந்த பெருந்தன்மையானவனை அடைய வேண்டும், அறிய வேண்டும் என்றால் நாமும் நமது மனத்தகத்தே பெருந்தன்மையான குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். சகல உயிரிழத்தும் அன்பு செலுத்த வேண்டும். அன்புமயமாக நாம் மாறும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்நாளிலே எல்லாமே நமக்கு சாத்தியப்பட்டு வரும். காரணம், எம்பெருமான் ஈசன் நம்முடைய தலைவன், அவன் பெருந்தன்மையானவன், அது மாத்திரமல்ல அவன் வல்லவனும் கூட என்று இங்கே திருமூலநாயனார் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். தானே அறியும் வினைகள் அழிந்தபின் நானே அறிகிலன் நந்தி அறியும் கொல், ஊனே உருகி உணர்வை உணர்ந்தபின் தேனே அணையன் நம் தேவர் பிரானே. தேவர் பிரான் இந்த மானுட உடலை கடந்து ஆத்மபோதத்தை பெற்று சக்தியோடு உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசன் நம்மை நன்கு அறிவான்.
ஊன் உருகி நம்முடைய உணர்வு வெளிப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். மெலிந்திருப்பார்கள் யோகிகள் என்று குறிப்பிடுவார்கள். பருத்த தொந்தியோடும் பெருத்த உடலோடும் இருப்பவர்கள் யோகத்தை அறிய மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள். இதன் பொருள் யாதென்றால், உலகியல் சார்ந்த பற்றுக்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மனத்தை கொண்டவர்களைத்தான் இப்படி வர்ணிக்கிறார்கள், அல்லாது உருவத்தை கொண்ட அல்ல. நாம் நம்முடைய கர்மவினைகள் காரணமாக இந்த உடல் எடுத்திருக்கிறோம் என்பதை நன்கு உணர்ந்திருக்கிறோம். தானே அறியும் வினைகள், இந்த வினைகள் அழிந்த பிறகுதான் நான் யார் என்கிற உணர்வே நமக்கு வரும். அந்த உணர்வு வர முடியாதபடியாக நம்மை மேலும் மேலும் குழப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறதென்றால் அதுதான் அறியாமை. இந்த அறியாமை என்பது இந்த புலன்கள் வழியாக பார்க்கும் உலகத்தால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசையின் விளைவு. எனவே ஊன் உருகி உணர்வை உணர்ந்தால்தான் எம்பெருமான் ஈசனை உணர முடியும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கடுந்தவம் இயற்ற வேண்டும். வாசி முதலாகிய பயிற்சிகளை செய்ய வேண்டும். இந்த பயிற்சிகளை செய்யும் போது நம்முடைய தேகம் சுத்த வெப்பம் கொண்டதாக மாறி அமையும். சுத்த வெப்பம் என்பது ஏற்படும் போது பித்தம் அதிகரிக்கும். பித்தம் அதிகரித்த போது உடல் வெப்பம் காரணமாக உடல் உருகத்தான் செய்யும், மெலியத்தான் செய்யும், மெலிந்த தேகம் ஏற்படத்தான் செய்யும். தேகம் மெலியுமே அல்லாது ஆத்மாவின் பிரகாசம் கொஞ்சம் கூட குறையாதபடியாக பெருகி நிற்கும். எனவே எம்பெருமான் ஈசனை நீங்கள் உணர வேண்டும் என்றால் ஊன் உருக வணங்கி வழிபட வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனத்தின் போக்கிலே நாம் போய்விடாதபடியாக மனத்தை சித்தத்தின் பால் திருப்பிவிட்டு ஊன் உருக நெக்குருக வேண்டி விரும்பி அழுது தொழுது எம்பெருமான் ஈசனை அடைய முற்பட வேண்டும். அப்படியான சரியான பாதையிலே பயணித்து விடாப்பிடியாக தீரதையோடு இருக்கக்கூடியவன் நிச்சயம் வெல்வான். இந்த கருத்துக்களை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரும் சொல்லியிருந்தார்கள். எப்படி? யோகம் பழகக்கூடிய ஒருவன் 2 ஆயுதங்களை கையிலே வைத்திருக்க வேண்டும். ஒன்று விவேகம் என்கிற வாள், மற்றது பொறுமை என்கிற கேடயம். விவேகம் என்கிற வாளை கொண்டு புலன்கள் சார்ந்து ஏற்படக்கூடிய இச்சைகளை எல்லாம் வெட்டி வீழ்த்த வேண்டும். பொறுமை என்கிற கேடயத்தை கொண்டு இந்த உலகிலே நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா பாதிப்புகளையும் தற்காத்து கொள்ள வேண்டும். இப்படி பொறுமையாகவும் அதே நேரத்தில் விவேகமாகவும் செயல்படக்கூடிய ஒருவன் நிச்சயமாக வெற்றி காண்பான் என்பதே கருத்து. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.